வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. இந்த பையன் தான் இந்த பெண்ணு தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டதுங்கிறது உணராமையே தன்னோட வசதியை குறைஞ்ச மாதிரி ஃபீலே பண்ணல. என் வசதி கம்மியாக இருக்குது, ஆனால் என் பெண் வாழக்கூடிய வசதி வந்து குடும்பமாக சேர்ந்து உன்னோட யோசனைகள் எல்லாத்தையும் மறுத்தோம். இவ்வளவு மறுத்தாலும் பிடிவாதம் பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. வணக்கம் மோகன் சார். மோகன் சார் முடிச்சுக்குங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு தியானத்துல இருப்பேன். யாரு நீங்க? ஆமா, அப்பதான் வார்த்தைகள் வந்து பலமா வந்து விழும். எனக்கு தெரியும். ஃப்ளைட்ல வரும்பொழுது எப்படி தூங்குவீங்க, கார்ல வரும்பொழுது எப்படி தூங்குவீங்க. நான் பேசிட்டே இருப்பேன், பார்த்தா அங்க சின்னதா கொட்டை சத்தம் வரும். எனக்கு எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த கோயம்புத்தூர் ஃப்ளைட் மொத்தமே 3/4 மணி நேரம். அந்த ஃப்ளைட்ல டேக் ஆஃப் ஆனதும் உங்களுக்கு தெரியாது, லேண்ட் ஆகிறதும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சரி கண்டுபிடிச்சோம், டொங்கு கீழே போட்ட உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. வெடிகாலன்ற ஃப்ளைட்டை கூட நம்ம ஒத்துக்கலாம். சரி 5:30 மணிக்கு 5 மணிக்கு இருந்தால் 4 மணிக்கு ஏந்துட்டோம் அப்படின்னு. காலம்பரம் 10:30 மணி ஃப்ளைட்டாக இருந்தாலும் அதே லெவல் தான். அதான் உங்க ரசிகர்கள்லாம் என்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 70 வயசுக்கு மேல அவரை லோன்னு எல்லா இடத்துக்கும் அழிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க ப்ரோக்ராம். இல்ல இல்ல நீங்க சொல்லுங்களேன். இப்ப என்ன விஸ்வாவசுல ஒரு ரவுண்ட் வந்தாச்சுல, உங்க வயசு கேட்டீங்களா இல்லையா? அப்ப 60க்கு மேல எல்லாருக்கும் தெரியுதானே தெரியும். சரி, எனிவே நம்ம வந்து ப்ரோக்ராம் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. சில கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் செய்யற விஷயங்களை விட்டுட்டு எங்கேயோ உள்ளவங்களை திட்டிகிட்டே இருக்கிறாங்களா, அது மாதிரி பண்றியம்மா, என்ன விஷயமா? நான் இப்ப திட்டவே இல்லையே, நம்ம கலாட்டா தான் பண்ணிட்டோம். நான் ஏன் திட்ட போறேன்? நான் வந்து இப்போ சமீபத்துல என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்து என்னோட படித்தவ. நாங்கள் ஒரு டீம் 5-6 பேர் நாங்கள் டீமாக ஒன்றா படித்தோம் ஹிந்தி கிளாஸில். எல்லா கிளாஸும் பிராத்தமிக்லேருந்து ஆரம்பித்து சாகித்ய ரத்னா வரைக்கும் ஒன்றா படித்தவங்க. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் நாங்கள் வி ட்ராவல் டுகெதர். இல்லை, இப்போ நான் கக்க நான் கூட மறந்து போயிட்டேன். ஒன்று சொல்லிட்டேங்க, நான் படித்த ஹிந்தி எல்லாம் மறந்து போகட்டும்னு விட்டுட்டேன் நான். சரி, அதை விடுங்க. அந்த காலத்தில் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், 50 வருஷம் முன்னாடி. சரி, அந்த என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னாக்க, எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் அவன் அந்த பையனுக்கு மட்டும் ரொம்ப வருஷம் கல்யாணமே ஆகலை. ஃபார் சம் ரீசன் கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் எங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 8 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த கான்டாக்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய்ட்டோம்ல. நம்ம அவங்கவுங்க லைஃப்பில் பிஸி ஆகிட்டோம். இன்விடேஷன் வந்தது. பார்த்தா நாங்கள் படிக்கும்பொழுது அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அதை தான் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் வந்தது. அந்த இது நான் வந்து சரி இது ஏதோ பேர் தான் போட்டிருக்காங்க, வேற ஏதோ பொண்ணு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு போனேன். அதே பொண்ணு மீரா வான்னு அந்த பொண்ணு கூப்பிட்ட உடனே என்னம்மா இது அப்படின்னு கேட்டா, இல்லை 5 வருஷம் முன்னாடியே எங்களுக்கு பார்த்தா, அப்புறம் ஏதோ எங்கள் அப்பா வேண்டான்னு சொன்னார், அதனால அந்த கல்யாணம் நடக்கலை. ஆனால் 5 வருஷம் கழிச்சு அவருக்கும் கல்யாணம் இல்லை, எனக்கும் கல்யாணம் இல்லை. இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணோம் தான். அண்ட் தே ஆர் லிவிங் ஹாப்பிலி டுகெதர். நல்லா 40 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இந்த கதையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீப காலத்தில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல அலையன்ஸ் இப்போ எக்ஸ்க்ளூசிவ்லியே நீங்கள் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு அலையன்ஸை கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து அதை இப்படி இடத்துக்கு ஏதாவது எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் ஒரு பெரிய ஃபேமிலிஸ், ஒரு 3 ஃபேமிலிஸில் நான் கேள்விப்பட்டது, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அது என்னன்னா, அந்த 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கையில் இப்படி தூக்கி எடுத்து வச்சாங்களே, அந்த அலையன்ஸை திரும்ப பார்க்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆலைன்னா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சரியான போக்கு தானா? அப்பயே கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைட் ஆஃப் ரெஃப்யூசல்ங்கிறது வந்து அப்படி இமீடியட்டாக செய்யறது கரெக்டு தானா அப்படின்னு நான் கேட்குறேன். வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். இந்த கேள்வி கேட்கும்போதே இது ஆக்சுவலாக சாத்தியம் இல்லை. இது மாதிரி செய்கிறதுனால யாருக்கும் லாபம் இல்லையே அப்படின்னு தான் தோணும். பெற்றோர் வந்து அவங்களுக்கு தெரியாது இந்த பையன்தான் இந்த பெண்ணு தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டதுங்கிறது உணராமையே வேண்டாங்கிறத வந்து முதல்ல சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வேண்டாங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் கடைசியாக வச்சேங்க. என்ன A to Zன்னு வந்தால் இசட்டாக இருக்கட்டுமே தவிர, பார்த்த உடனே இந்த ஃபோட்டோ பிடிக்கல, இந்த எஜுகேஷன் போகாது, இந்த வசதியா, ஐயோ நான் எவ்வளோ பெரிய ஆள்,
என்னோட ஒரு ஃபேமிலியில் கேட்டாங்க, அந்தம்மா கேட்டாங்க, என் கணவனோட உட்காந்து பேசக்கூடிய ஆளா அந்த பையனோட அப்பா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன உன் கணவனோட உட்காந்து பேசுறதுக்கு என்ன வெறும் பணம் தான் முக்கியமா, தரம் முக்கியம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்டேன். தரம் முக்கியம் இல்லை சார், பணம் தான் முக்கியம். இந்த ஸ்டேட்டஸ் இல்லாதவங்க வந்து என் கணவனுக்கு முன்னாடி நின்று கை கட்டி தான் பேச முடியுமே தவிர கால் மேலே கால் போட்டு பேச முடியாது. அந்த அம்மாவோட வார்த்தைகளில் உள்ள ஒரு பிடிவாதம், வார்த்தைகளில் உள்ள தன்னை பற்றி நினைக்கிற ஒரு பெருமிதம் சொல்ல முடியாது, அது கர்வம். அந்த நான் கர்வம்னு சொல்கிறதுக்கு விரும்பலை, அதனால அதை சொல்லலை. இருந்தாலுமே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அதை மாற்றி சொல்கிறதுக்கு விரும்பலை. கர்வம், அந்த வார்த்தைகளில் உள்ள தான்கிற அகங்காரம், இது எல்லாமே சேர்ந்து ரைட் ஓகே போச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. தேடுதலில் வந்து அவங்க பண்ண மிஸ்டேக் தான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர், பேங்கிங் ஏரியாலேயே எதுலேயோ வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியல் செட்பேக்கில் வந்து மாட்டினும் போது கூட அந்த அம்மா தன்னோட வசதி குறைஞ்ச மாதிரி ஃபீலே பண்ணல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் வசதி கம்மியாக இருக்குது, ஆனால் என் பெண் வாழக்கூடிய வசதி வந்து கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் பிடிவாதம் பிடிச்சாங்க. அது வந்து யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும், அது மாதிரி எனக்கு கீழே உள்ள ஆள் வீட்டிலேருந்து நான் பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தகுதி வந்து இன்னொரு ஃபேமிலிக்கும் இருக்குது இல்லையா, பையன் ஃபேமிலிக்கும் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த பெண்ணுக்கு நம்ம தான் பார்த்து கொடுத்தோம். அந்த பெண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. அவள் நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவன் கண்ணில் தனி வரும். எதுக்காக வரும்னா, அதாவது நாங்கள் குடும்பமாக சேர்ந்து உன்னோட யோசனைகள் எல்லாத்தையும் மறுத்தோம், ஆனால் நீ ஒரு தனி ஆளாக நின்று இவ்வளவு மறுத்தாலும் அதை பிடிவாதம் பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, நீ உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆள், உறவினனுக்கு மேலே நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அந்த பொண்ணு ரொம்ப நன்றியோடு நம்மளை பார்ப்பா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் கூட அது மாதிரி ஆச்சு. 3 வருஷம் முன்னாடி 2 பேருமே பெரிய பணக்கார ஃபேமிலி, ஒரு சமூகத்தில் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, வசதியில் ஒரே தகுதியை சேர்ந்தவங்க. பையன் வீட்டிலேருந்து பெண்ணு வீட்டுக்கு அந்த ப்ரொப்போசல் போச்சு. அவங்க பார்த்துட்டு இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் கேட்டபோது காரணம் சொல்லலை, பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக என்ன போச்சுன்னா, நமக்கு இந்த விஷயம் தெரியாது, இந்த விஷயம் மறந்து போச்சு சுத்தமாகவே. 3 வருஷத்தில் வந்து இந்த பேட்டர்னில் மறந்து போச்சு. திரும்ப அந்த பையனது நம்மள்கிட்ட வந்தவுடனே இதே பெண் ஃபேமிலி கொடுத்தோடனே ஐயோ அருமையான வரனாச்சே இது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நமக்கு வந்து சரி இது ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி கொடுத்து ரிஜெக்ட் ஆனதுங்கிறத பற்றி கவனமே வந்த உடனே அந்த ஃபேமிலியில் சொன்னோம், நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம், நீங்கள் அதை மறுத்தீங்க, இப்போ பரவாயில்லையா சார்? என்ன சார் இது 3 வருஷம் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு தேடிட்டே இருக்கிறேன், 30 வயசு ஆகி போச்சு, இனிமேல் இப்போ எங்கே தேடுறது? அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்தேன், லேட்டாக தான் விசாரித்தேன், நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தன்மானம் விட்டு கொடுக்கல, அதனால் நான் அதை பற்றி பேசவே இல்லை. நல்ல வேளையை நீங்கள் திரும்ப கொண்டு வந்தீங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தா இந்த பக்கம் பையன் வீட்டிலேருந்து வந்து ரிப்ளை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பையன் வீட்டிலேருந்து ரிப்ளை வந்து நெகட்டிவ். இதுக்கு காரணம் என்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் ஈஸியான காரணம் என்னென்னா, என்ன வேணான்னு சொன்ன ஃபேமிலி எங்களுக்கு வேண்டாம். அதை வந்து இவங்க வேறு விதமாக சொன்னாங்க. ஏதோ ஜோசியர்கிட்ட கேட்டோம், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு உண்மை தெரியும், இவங்க வேண்டான்னு சொன்னாங்க, அதனால இவங்க நமக்கு வேண்டாம். என் பையனுக்கு எங்கேருந்தாவது ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க, ஆனால் பிடிக்கலன்னு சொன்ன பெண்ணை வந்து என் வீட்டுக்கு மருமகளாக எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானம். பிடிக்காமல் இருக்கிறது இல்லை திரும்ப கன்சிடர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நார்மலான விஷயங்கிறத வந்து பெற்றோர் உணரணுங்கிறத நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு தடவை பிடிக்காது, அதுக்கப்புறம் பார்க்க பிடிக்கும்னு இல்லை. சில சினிமா வசனங்கள் வந்து உயிருள்ள வசனங்களாக இருக்குது. அவன் கரெக்டாக தான் சொன்னான், எங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும்னு சொன்னானே. நல்ல சரியான ஆணித்தரமான ஒரு விஷயம். வேண்டான்னு சொல்கிற விஷயத்த வந்து கடைசியாக வச்சுங்க, பார்த்த உடனே வேண்டான்னு தூக்கி போட்டுறாதீங்க. அதனால யாருக்கு லாஸ்? வரம் தேடுறோம் யாருக்கும் லாஸ் இல்லை, வரம் தேடுற உங்கள் ஃபேமிலிக்கு ஒண்டி தான் அது லாஸ் அப்படிங்கிறத நம்ம பிடிவாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் எப்போ கேட்குறாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கேட்குறாங்க, முதல்ல கேட்குறது இல்லை. நீ யோசனை சொல்கிறாள் தானே, சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த அலட்சியத்தை உணர்கிறாங்க. குழந்தைங்க தவிக்கும்போது திண்டாடும்போது, அது ஒரு சரியான கொழுகொம்பு இல்லாத ஒரு கொடியாக திண்டாடும்போது அப்போ ஒரு பயம் வருது மனசுக்குள்ளே, ஆஹா வயசாகுதே எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ எதெல்லாம் பழசோ
எதெல்லாம் இவங்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அதுலேருந்து ஒரு 10 எடுத்து கொடுத்தோம்னா அதில் ஒன்று எடுத்து பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஜெயிப்பு இல்லை அது, நம்மளோட ஒவ்வொரு முயற்சிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஜெயிப்பு வந்து 2 ஃபேமிலிக்கு நடுவில் மலரக்கூடிய மிகப்பெரிய மலர். பெற்றோர் என்ன டிசைட் பண்ணணும், பசங்க என்ன டிசைட் பண்ணணும்னா வரும்போது அதை 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு சரியான முறையில் வந்து அதை கன்சிடர் பண்ணணும். என்ன கன்சிடர் பண்ணணும் தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் உடனடியாக சொன்னவொடனே எடுத்து ஆளணும்னு சொல்கிறேன். கன்சிடர் பண்ணணும். வேண்டான்னு சொல்லக்கூடியதை வந்து கடைசியாக வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், வேண்டாங்கிறத வந்து கடைசியாக வச்சுங்க. உடனடியாக அவங்க வாழ்க்கையில் வசந்தம் வரும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamale 98408 91300 or 98408 91500.